ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். சரி, ஓகே, ஒரு மாதிரி தற்கூரித்தனமாக பார்த்தீங்கன்னா சில பேர் அதை ஷேர் பண்ணுறாங்க. நம்ம இதை பற்றி வீடியோ பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். பட் ஒரு கட்டத்து மேலே அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துன்னு போயிட்டாங்க. நம்ம பேசலன்னா எப்படி? அண்ட் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் திவாலி விஷஸ். சேஃபாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் ஊருக்கு கிளம்பியிருப்பீங்க. சில பேர் இன்றைக்கி கிளம்பி போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. எக்ஸ்ட்ரீம்லி டிராஃபிக்காக இருக்குது நிறைய ஏரியாஸில். ஸோ சேஃபாக போயிட்டு வாங்க. டிவிக்கு ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சி, ஆக்சுவலாக அது ஒரு கட்சிக்கான ஒரு அங்கீகாரமே இன்னும் நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொன்னதாக பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்ஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, மதுரையில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கட்சிக்கு அனுமதி கொடுக்காதீங்க, கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காரு. இங்கே புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, சும்மா கூகுளில் போட்டு பார்த்தாலே இது வருது. டிவிக்கே ஒரு ரிஜிஸ்டர் பண்ணாத கட்சி, இதை நாங்கள் அங்கீகரிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனில் சொன்னதாக எல்லா நியூஸ் சேனல்ஸ் போட்டாங்க. இது ஒருத்தர் யாரோ கேஸ் கொடுத்துருக்காரு. இப்போது அதை சொன்னதுக்கப்புறம் அந்த கேஸ் கொடுத்தவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதை அங்கீகரிக்கல, இந்த கட்சியை ரத்து பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாதாடுறாரு. இல்லை, எனக்கு புரியவே இல்லை. ஏன் இப்போது ஒரு கட்சி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எலெக்ஷனில் இன்னும் நிற்கவே இல்லை. அது நின்றதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த அப்ரூவலே வரும். பட் இப்போ அந்த அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சிக்கு இவ்வளோ ஒரு கூத்து பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக மாநாடு வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க, ஒரு பொலிட்டிக்கல் ரேலி பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க, ரோட் ஷோ பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க, பப்ளிக் கேதரிங்ஸுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவிக்கே, இதை நல்லா கேட்டுக்கப்பா, டிவிக்கே அப்படின்ற ஒரு கட்சியை ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணதால தான் இதெல்லாம் பண்ண முடிஞ்சுது. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா டிவிக்கே அப்படின்றது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்றது மீனிங் என்ன தெரியுமா? இந்த கட்சியாகவும் நாங்கள் பார்க்கலன்றது மீனிங் கிடையாது. இன்னும் எலெக்ஷனில் நிற்கலை, அடுத்த வருஷம் நிற்கும்போது அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அங்கீகரிப்பாங்க. இதுதான் மேட்ரு. அங்கீகரிக்கவே இல்லை அப்படின்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்குது. இந்த சும்மாவாக இருப்பாங்க எலெக்ஷன் கமிஷன்? கொஞ்சமாவது அந்த 300 கிராம் மூளை அப்பப்போ யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் டிவிக்கு அந்த ஒரு கரூரில் நடந்த விஷயத்துக்கான சிபிஐ என்கொயரின்றது போயிட்டு இருக்குது. கம்ப்ளீட்டாக ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் இப்போ சிபிஐக்கு மாற்றி விட்டாங்க. அண்ட் அதை மாற்றி விட்டதுக்கப்புறமே நிறைய சமாச்சாரம் வெளியே வருது. ஏகப்பட்ட நியூஸ் சேனல்ஸில் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே இருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் நேற்றுலேருந்து பரபரப்பாக பேசப்படுறது என்ன அப்படின்னா, கரூரில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கிட்ட நிறைய அந்த எஸ்ஐடின்னு சொல்கிறாங்களா, அதுக்கிட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸ் எரிச்சிருக்காங்க. ஒரு 32 ஜிபிக்கான பென்ட்ரைவையும் பார்த்திங்கன்னா டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க, எரிச்சிருக்காங்க. இது எல்லா நியூஸ் சேனல்ஸும் பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அந்த பென்ட்ரைவில் என்ன இருக்குன்னு தெரியாது, அந்த டாக்குமெண்ட்ஸ் ஏன் எரிச்சிருக்காங்கன்னு தெரியாது. அண்ட் ஹோப்ஃபுல்லி பார்த்திங்கன்னா சிபிஐ உண்மையாகவே இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது டீப்பாக பண்ணால் இதுக்கான விளக்கன்றது மக்களுக்கு சொல்லணும். அவங்களே யோசிச்சுட்டு பேச வேணாம். மக்களுக்கு பார்த்திங்கன்னா இது எல்லாமே புரிதல் பண்ணணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னென்னா ஒரே ஒரு விஷயம், மதுரையில் ஒருத்தர் கேஸ் கொடுத்துருக்காரு, டிவிக்கு கட்சியை ரத்து பண்ணுங்கன்னு. என்ன ரீசனுக்காக? இன்னும் ஆட்சிக்கு வரவே இல்லை. மக்களுக்கு பார்த்திங்கன்னா கட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கே ஆட்சிக்கு வந்தால் இல்லை எங்கே ஜெயிச்சிட்டா இன்னும் நிறைய நல்லது பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னா, இல்லை மக்களுக்கு நல்லதே நடக்கக்கூடாது அப்படின்னா, யார் அது கேஸ் கொடுத்து வாதாடுறாங்கன்னு கூட எனக்கு ஐடியாவே இல்லை அந்த மகாபிரபு. பட் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் நமக்கே இவ்வளோ வலி இருக்கும்போது அந்த கட்சியை ஸ்டார்ட் பண்ண அந்த மனுஷன் எவ்வளோ பாடுபட்டுன்னு இருக்காப்புல, எவ்வளோ சைலண்ட்டாக இருக்காப்புல. பட் இன்னும் கரூருக்கு பார்த்தீங்கன்னா டிவிகே சைட்லேருந்து யாருமே இன்னும் போய் பார்க்கலங்க மக்களை. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லை. அண்ட் மேபி திவாலி டைமில் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு இருக்காங்களா, இன்னும் சில பெர்மிஷன்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்களான்னு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, டிவிகே கரூருக்கு போகுது அப்படின்னா அங்கே ஒரு பப்ளிக் கேதரிங் பண்ண போகிறதில்ல, எல்லோரும் ஒரு இடத்துல க்ளோஸ்ட் ஈவெண்ட்டாக பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குடும்பங்களெல்லாம் இன்வைட் பண்ணிவிட்டு தெரியல அடுத்தது இது எப்படி போகுதுன்னு. இப்போ திவாலி வந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஒரு கரூர் அப்படின்னு ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு வெளியே வரக்கூடாது. இதுக்கான ஜஸ்டிஸ் ப்ராப்பராக பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொன்று ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். சிபிஐ உள்ளே வந்திருக்கு, அடுத்தது என்ன? என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க, அடுத்தது என்ன? இதுக்கான சொல்யூஷன் என்ன? அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க? இது எல்லாமே பார்த்திங்கன்னா மைண்டில் எனக்கு ஓடிட்டே தான் இருக்குது. எனக்கு தெரியல ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ அந்த 41 குடும்பங்கள் இருக்குல்ல, இப்போ இந்த திவாலி டைமில் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஒரு சைடு அப்படியே என்னால் யோசிக்க முடியுது. அதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட ரெகுலர் லைஃப்லேயும் நம்மளால் விட்டுற முடியாது. இப்போது நான் ஒரு வீடியோ போடுறேன்னா படத்தோட ரிவ்யூ இமீடியட்டாக ஒரு 4-5 கமெண்ட் வருது. இந்த டைமில் இதெல்லாம் தேவை, எந்த டைமில் இதெல்லாம் தெரியல. அந்த கமெண்ட் போடுறவங்க என்ன, கரூரில் இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து இப்போ வரலாம் சாப்பிடாமல், யூடியூப் ஓப்பன் பண்ணாமல், இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாமல், வேறு எந்த வேலையுமே பண்ணாமல் சோகத்திலே தான் இருக்காங்களா? எனக்கு தெரியல கைஸ். எவ்ரிடே நம்மளோட லைஃப் ரன் ஆகணும்ல. வி ஹாவ் டு அந்த ஒரு விஷயத்துலேருந்து கொஞ்சம் வெளியே டைவர்ட் ஆகணும்ல நம்மளும். அந்த ஒரு விஷயம் தான் நான் பண்ணுறேன். நானும் உங்களை மாதிரி தானே சோஷியல் மீடியா வச்சுருக்கிறதால எனக்கு ஒன்றும் 2 கொம்புலாம் கிடையாது.
நடந்த விஷயங்கள் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னோடய கருத்துக்களை நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இந்த வீடியோவை நான் பண்ணுறதுக்கான ரீசன் அந்த பென்ட்ரைவ் எரிஞ்சு போன மேட்ரு கம்ப்ளீட்டாக இந்த சிபிஐக்கு பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க ஹைகோர்ட்லேருந்து. இப்போ இந்த அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படின்னு சொல்கிறது, இந்த விஷயத்துக்குலாம் நான் ஒரு சின்ன விளக்கம் தான் கொடுக்குறேன். சரிப்பா, டிவிக்கே அங்கீகரிக்கப்படாத கட்சியாகவே இருக்கட்டும், அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு இவ்வளோ கூத்து பண்ணுறீங்க, இவ்வளோ ஒரு குடைச்சல் கொடுக்குறீங்க, இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறீங்க அந்த மனுஷனுக்கு. வேறு எனக்கு என்னென்னா, இது ஒரு மிகப்பெரிய வெப்சீரிஸ் மாதிரி போயிட்டு இருக்குது. அடுத்த வருஷம் அந்த எலெக்ஷன் வரத்துக்குள்ளே என்னென்ன இன்னும் ட்ராமா தமிழ்நாட்டில் நடக்க போதோ எனக்கு ஐடியாவே கிடையாது. தெரியல கைஸ், இது சொல்கிறதுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. வி ஆர் லைக் இன் அ கண்ட்ரி வேர் பொலிட்டீஷியன்ஸ் மக்களுக்கு நல்லது பண்ணணும், பட் இங்கே நல்லது பண்ணுற இடத்துலையும் கரப்ஷன் தான் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரோடு போடுறாங்கன்னா அதுலேருந்து அமைக்கிறது இல்லையா, ஒரு பிரிட்ஜு போடுறாங்கன்னா அதுலேருந்து கமிஷன் எடுக்கிறது இல்லையா, எது பண்ணாலும் அதில் ஒரு கமிஷன் இல்லாமல் இங்கே யாரும் பண்ண மாட்டாங்க மக்களுக்கு. ஈவன் தான் அந்த காசு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற டேக்ஸ் காசு தான், வேறு எதுவும் கிடையாது. சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு வேண்டிக்கலாம். அண்ட் ஊருக்கு போகிறவங்க சேஃபாக போங்க, ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஊருக்கு போகிறத ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான், அதை விட்டுட்டு பசங்க கூட வெளியே போகிறோம்லாம் சொல்லிட்டு இருக்காது. ஏன்னா உங்களோட வருகைக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க தீபாவளிக்கு. உங்கள் வீட்டில் அவங்க பாட்டி தாத்தா, அவங்க பெரியம்மா, அவங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே அந்த 2-3 நாள் அவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் சிட்டிஸ்க்கு போயிடுவீங்க வேலைக்கு. மறுபடியும் எப்போ போவீங்க? போகிற டைமில் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ ஒரு 2 to 3 days மெமரபுளாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து மறுபடியும் உங்களோட ரொட்டீன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். அண்ட் எல்லாருக்கும் மறுபடியும் அட்வான்ஸ் திவாலி விஷஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.